டிசம்பர் 2024 சயின்டிஸ்டுங்க 2024 OIR4 அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமி கிட்ட கிராஸ் ஆனதை அப்சர்வ் பண்ணாங்க. சூரியனோட வெளிச்சத்தில் இந்த ஆஸ்ட்ராய்டு ஒளிஞ்சொளிஞ்சு டிராவல் பண்ணனால இது நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் சயின்டிஸ்டுங்களால அப்சர்வ் பண்ணவே முடிஞ்சுச்சு. லேட்டரா இந்த ஆஸ்ட்ராய்டை பத்தி ஸ்டடி பண்ண போது இது 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பூமிக்கு கிட்ட வந்துட்டு போற மாதிரியான ஆர்பிட்டல் பாத்தில் டிராவல் பண்ணுதுன்னு 2032 இந்த ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியை தாக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சயின்டிஸ்டுங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் யூஸ் பண்ணி இந்த ஆஸ்ட்ராய்டை சயின்டிஸ்டுங்க ஸ்டடி பண்ண போது இந்த ஆஸ்ட்ராய்டால நம்ம பூமிக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா 2032 இந்த ஆஸ்ட்ராய்டு நிலாவை தாக்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சயின்டிஸ்டுங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சுமார் 67 மீட்டர் பரப்பளவு உள்ள இந்த 2024 OIR4 ஆஸ்ட்ராய்டு நிலாவை தாக்குச்சுன்னா அதனால ஏற்படுற எக்ஸ்ப்ளோஷனை நம்மளால பூமியில இருந்தே பார்க்க முடியுன்ற அளவுக்கு பெருசா இருக்கும். அதோட இந்த இம்பாக்டால நிலாவில இருந்து தூக்கி எறியப்படுற டஸ்ட் அண்ட் டிப்ரீஸ் நம்ம பூமியை தான் வந்து தாக்கும். இதனால பூமியை சுத்தி இருக்கிற எல்லா சேட்டலைட்ஸும் பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த பூமியோட கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க ஜிபி ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.